நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இதுவரைக்கும் நிறைய குக்கீஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பைப்பிங் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா முறுமுறுன்னு வாயில் போட்டோடனே கரைகிற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் குக்கீஸ் செய்கிறதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சிம்பிள் ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு முதல்ல 75 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பட்டரை லைட்டாக சாஃப்ட் பண்ணிக்கலாம். பட்டர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் கேஸ்டர் சுகர் சேர்க்க போகிறோம். இது 40 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை பீட் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஏரேஷன் ஆகி ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி பீட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் சின்ன ரெசிபி தான் செய்கிறோம். ஸோ இது ஒரு முட்டை எடுத்திருக்கேன், பட் எனக்கு வந்து அரை முட்டை தான் வேணும். ஸோ இந்த முட்டையை லைட்டாக விஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாதி முட்டை தான் இதில் சேர்க்க போகிறோன்றதுனால ஒரே தடவையிலேயே இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் பாக்கி இருக்குது. அந்த முட்டையும் சேர்த்துட்டு இது கூட விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 மில்லி அளவுக்கு, இல்லைனா உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் 10 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இப்போது விஸ்க் பண்ணிடலாம். இதில் 110 கிராம் மைதா இருக்குது. அது கூட ஒரு 2 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்றேன். மைதா கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைதாவை விஸ்க் பண்ண இந்த பேட்டரோட சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு பீட்டர் தேவையில்லை, இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர் டைப்பில் இருக்கும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் பைப் பண்ண முடியாது. உங்கள் மைதாவோட தன்மையை பொறுத்து கொஞ்சமாக முட்டை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். இதை விட பெரிய ஸ்டார் நாசில் ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கீஸ் மிக்ஸை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்றேன். இப்போ இந்த ட்ரேயில் இதை பைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பைப் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பைப் பண்ணுங்கள். டிசைனு நான் வந்து இந்த மாதிரி பைப் பண்ணியிருக்கேன் ஸ்டார் ஷேப்பில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு பைப்பிங் பண்ணி காட்டுறேன். அது மாதிரியும் நீங்கள் குக்கீஸ் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பைப் பண்ணிக்கோங்க. சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு 2-3 டைப்பில் பைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக பைப் பண்ணிங்கன்னா பேக்கிங் டைம் வந்து அதிகமாகும். ஸோ உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணியோ குறைச்சியோ நீங்கள் பேக் பண்ண வேண்டியிருக்கும். இது எப்படியே ப்ளைனாக பேக் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேலே லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஜாமில் ஒரு டாட் மாதிரி வச்சிடலாம். ஸோ குக்கீஸ் வந்து பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம். இந்த பேக் பண்ணிடுவோம். அவன் வந்து 170 செட் பண்ணியிருக்கேன். 2 காயிலுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட்டிங்கில் வச்சுருக்கேன். எவ்வளோதாங்க இந்த ரெசிபி. இதை பேக் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இது நீங்கள் எந்த சைஸில் பைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 2-3 நிமிஷம் கூடவோ குறைச்சோ நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வெஜிடேரியன் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பட்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க எக்குக்கு பதிலாக. ஸோ அதே அளவு கிறிஸ்பி வரும். பட் நீங்கள் அது அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா பின்னால் ஒரு நாள் அந்த ரெசிபி போஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.